ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் பிகே கெமிஸ்ட்ரி. நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் 1D பாக்ஸ் அண்ட் 3D பாக்ஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். இப்போ 1D பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி போடுறது 1D பாக்ஸ், 3D பாக்ஸ் இந்த மாதிரி கியூப் மாதிரி போடுறது 3D பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸில் இருக்க பார்ட்டிகளோட எனர்ஜி வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1D பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா E=n²h²/8ml² போட்டுருவாங்க. இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். L² அப்படின்னு நான் போடுறேன்னா இந்த இடத்துல நான் 0 to L அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து Lக்கு பதில் A கொடுப்பாங்க, 0 to A அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ 8ma² போடணும். ஒரு சில கேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா X கொடுத்துருவாங்க, 0 to X அப்படின்னா அப்போ 8mx² போட்டணும். இதே உங்களுக்கு 3 டைமென்ஷனல் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 3 ஆக்சிஸ், அதாவது XYZ 3 டைரெக்ஷனை நம்ம சொல்லணும். அப்போ nx² + ny² + nz². அப்புறம் உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் சேம் தான், h²/8ml²ன்றது. இப்போது இந்த பார்ட்டிகளோட உங்களுக்கு வேவ் நேச்சருக்கு வேவ் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா 1D பாக்ஸுக்கு நீங்கள் ψ = a sin n/x அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு இந்த ஏ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1D பாக்ஸ் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் √2/L. அப்போ ஓவராலாக உங்களுக்கு 1 டைமென்ஷனல் பாக்ஸு வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √2/L sin n/x/L அப்படி சொல்லணும். இதே 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2/Lனு மாதிரி, இதுக்கு வந்து 2³/L³ அப்படி சொல்லணும். 2³ அப்படின்னா 8 அதோட வேல்யூ, அதனால் √8/L³ சொல்கிறோம். இங்கே 1 டைமென்ஷனல் பாக்ஸுக்கு நீங்கள் ஒரே தடவை எடுத்து சைன் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் காட்டினீங்க. பட் இது 3 டைமென்ஷனல் XYZன்னு நீங்கள் 3 கோஆர்டினேட்டையும் போட்டு காட்டணும். √8/L³ sin πx/L sin πy/L sin πz/L 3 கோஆர்டினேட்ஸும் காட்டணும். XYZ 3 கோஆர்டினேட்லையும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு n வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 2 1 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படியே தான். சைன் வேல்யூ வந்து 1 sin πx/L. y கோஆர்டினேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, அதனால் sin 2πy/L. z கோஆர்டினேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1, அதனால் sin 1πz/L. இங்கே நம்ம n வேல்யூன்னு கொடுத்துருக்காங்கள, அந்த n வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு காட்டணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு 1D பாக்ஸ் 3D பாக்ஸ் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கல். மூணாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீஜெனரசி. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்றது உங்களுக்கு சில கால்குலேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. எந்த ஒரு ஃபார்முலாவும் தெரியாமல் டைரெக்டாகவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ப்ராப்பராக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் இப்போ சொல்லியிருப்பேன், ψ வேல்யூ. இப்போ நீங்கள் ψ ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். இப்போது ψ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/L. 1D பாக்ஸுக்கு போகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 1D பாக்ஸ் உங்களுக்கு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் √2/L போட்டிங்க. அப்புறம் sin πx/L n/x/L இப்படி தான் கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கொயர் போடணும். இங்கே வந்து sin² dx. லிமிட் வந்து உங்களுக்கு எங்கேருந்து எங்கே கேட்குறாங்க. இது வந்து 1 டைமென்ஷனல் பாக்ஸு. இப்போது 0 to L இருக்குது. இது வந்து கால், இது வந்து அரை, இது முக்கால். இந்த மாதிரி உங்களுக்கு லிமிட் 0 வந்து கால் வரைக்கும், 0 வந்து L/4 வரைக்கும், 0 வந்து L/2 வரைக்கும், இல்லைன்னா L/4 வந்து 3L/4 வரைக்கும்ட்டு உங்களுக்கு இங்கே லிமிட் கொடுத்துருவாங்க. பொதுவாக A to Bன்னு போடுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்கள் எப்படி இப்போ இன்டகிரேஷன் பண்ணுறது அப்படின்னா இன்டகிரேஷன் வேல்யூ இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ரூட்டுக்கு வெளியே போய்டும், 2/Lன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் A to B sin² n/x/L dx இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 1/L. இது பெரிய டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷனோட ஃபைனல் ஃபார்மேட் நான் எழுதுகிறேன். x A to B minus 1/2π sin 2πx/L A to B. இப்போ உங்களுக்கு லிமிட் இப்போ A to Bன்றதுக்கு இப்போ சப்போஸ் L/4 to 3L/4 லிமிட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இங்கே L/4 இங்கே 3L/4 போட்டு இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நான் வந்து இப்போ லிமிட் 0 to Lன்னு கொடுக்குறேன். 0 to L. இப்போ வந்து இதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0 to L. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரானுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். 1/L x 0 to L minus 1/2π sin 2π
பை எக்ஸ் பை எல் 0 to L. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L மைனஸ் 0 1/2 பை எக்ஸ் பல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். சைன் 2 பை எல் பை எல் மைனஸ் சைன் 2 பை இன்ட்டு 0 டிவைட் பை எல் போட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லுக்கு எல் கேன்சல் ஆகிடும், எல் பை எல் மைனஸ் 1/2 பை, இங்கே எல்லுக்கு எல் கேன்சல் ஆகிடும், சைன் 2 பை, இங்கே 0வால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 ஆகிடும். எல் பை எல் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2 பை, சைன் 2 பையோட வேல்யூ வந்து 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு வேல்யூ ஈக்குவல் டு 1. இப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் பிட்வீன் 0 to L லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வேல்யூ வந்து 1 வருது. இப்போ உங்களுக்கு இந்த சைன் பையோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ண முடியும். சைன் பையோட வேல்யூ என்ன, சைன் 2 பையோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு சைன் பையோட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களால் ஆன்சர் டெரைவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 1 டைமென்ஷனல் பாக்ஸில் ஃபைண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வித்தின் த பாக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ராபபிலிட்டி. இது அவுட் சைடு த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. பாக்ஸுக்கு வெளியில் இந்த பார்ட்டிக்கல் இருக்காது. நம்ம படிக்கிற பார்ட்டி வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் படிக்க போகிறோம். ஆனால் இன்சைட் பார்ட்டிக்கல் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 100%, அவுட் சைடு பார்ட்டிக்கல் வந்து 0%. இப்போது 0 to Lக்கு கண்டுபிடிச்ச மாதிரி 0 to L/2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 0 to L போட்ட மாதிரி இங்கே 0 to L/2 போட்டு இங்கே எக்ஸ் வேல்யூவில் நீங்கள் வந்து L/2 போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். லிமிட் 0 to L/2 போட்டிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 1/2 மைனஸ் 1/2 பை, அகைன் உங்களுக்கு 0 தான் வரும். 1/2 மைனஸ் 0 ஈக்குவல் டு வேல்யூ ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/2, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1, அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 100%. இது நீங்கள் L/2 பார்த்தீங்க அப்படின்னா பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 50%. இப்போ உங்களுக்கு 0 to L/2 பார்த்தாலும் 50% தான். இதே L/2லேருந்து L/L வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 50% தான் வரும். இப்போ உங்களுக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. இப்போது 0 to L போட்டிங்கன்னா 100%, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வரும். அடுத்து 0 to L/2 போட்டால் உங்களுக்கு வந்து 0.5 கிடைக்கும். 0.5 அப்படின்னா 1/2ன்னு இருக்கும் ஆப்ஷனில், இல்லைனா 0.5னே கொடுத்துருப்பாங்க ஒரு சில எக்ஸாமில். இப்போது L/2லேருந்து L வரைக்கும் பார்த்தாலும் உங்களுக்கு அதே 50%, 0.5 தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதே மாதிரி 0 L கால் அரை முக்கால் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோடய நோட்டில். உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to L வந்து உங்களுக்கு 100% வந்த மாதிரி. இப்போது உங்களுக்கு 0 to L/2 அல்லது L/2 to L உங்களுக்கு 50% வந்த மாதிரி. இப்போ 0 to L/4 அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 9% வருது. இங்கே 100% 50% சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு 9% வருது. 9% அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1/4 மைனஸ் 1/2 பை. ஆன்சர் இந்த மாதிரி தான் கொடுத்துருவோம், 1/4 மைனஸ் 1/2 பை அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம்ன்றதுனால உங்களுக்கு 4 ஆப்ஷன். இப்போ 1/2 ப்ளஸ் 1/π, 1/2 ப்ளஸ் √3/4 பை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இந்த 0லேருந்து கால் வரைக்கும் கேட்டுருக்காங்களா இல்லை முக்கால்லேருந்து 1 வரைக்கும் கேட்டுக்கலான்னு பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 9% உங்களுக்கு நீங்கள் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 1/4னா உங்களுக்கு 0.25 மைனஸ் 1/2 இன்ட்டு 3.14 பையோட வேல்யூ. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 மைனஸ் உங்களுக்கு 0.16 வரும் ஈக்குவல் டு 0.09 அப்படின்னா இது வந்து 9% அப்படின்னு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ உங்களுக்கு 0லேருந்து ஆஃப் வரைக்கும் 50% அப்படின்னா 0லேருந்து கால் வரைக்கும் 9% அப்படின்னா அப்போ கால்லேருந்து அரை வரைக்கும் பார்த்தோன்னா மீதி இருக்க 41% வரும். இவ்வளோ தான். இப்போ இதை வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா sin π sin 2π எந்த வேல்யூமே தெரியாமல் உங்களுக்கு லிமிட்டு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இதுதான் உங்களுக்கு 1 டைமென்ஷனல் பாக்ஸு. இது ஃபுல்லாக 0 to L கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து 100%. 100% அப்படின்னா 0 to L ஈக்குவல் டு 1. அடுத்தது 50% கொடுக்குறாங்க, அதை L/2 கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 50% எதர் 0 to L/2 அல்லது L/2 to
எல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 1/2 அப்படின்னு வரும் 50%. இதே உங்களுக்கு கால் வேல்யூ கொடுக்குறேன் L/4 அல்லது முக்கால் வேல்யூ 3L/4. இப்போ இந்த ரேஞ்சில் கொடுத்துட்றாங்க, இந்த ரேஞ்சில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா 0 to L/4 அல்லது L/3L/4 to L அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்னவா வரணும் அப்படின்னா 1/4 மைனஸ் 1/2π. இதுதான் ஆன்சரு. இந்த ஆன்சரை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா இதை நீங்கள் வகுத்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9% வரும். உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷனையும் நீங்கள் கூட்டி வகுத்து பாருங்கள். உங்களுக்கு எதில் 9% வருதோ அது உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சராக இருக்கும். இது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போது 0லேருந்து கால், 0லேருந்து அரை, 0லேருந்து L வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கால்லேருந்து முக்கால் வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் வந்து L/4 to 3L/4 லிமிட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது 41%, இதுவும் 41%. அப்போ ரெண்டத்தையும் கூட்டினா 82%. கொடுத்துருக்க ஆப்ஷனில் உங்களுக்கு எது 82% வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். 82%க்கு அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னா 1/2 + 1/π. இதை பார்த்தோன்னா 1/2னா 50%, 1/π அப்படின்னா உங்களுக்கு 32% வரும். ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 82% வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி கேட்டாலும் 0 to L/4 கேட்டால் எழுதலாம், L/4லேருந்து L/2 கேட்டால் எழுதலாம், L/2லேருந்து L வரைக்கும் கேட்டால் எழுதலாம். இப்படி தான் உங்களுக்கு லிமிட்டு மாற்றி கேட்பாங்க. இதில் இப்போ 4ஆக பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸை 4ஆக பிரிச்சிருக்கோம். சப்போஸ் பாக்ஸை 3ஆக பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது 3ஆக பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. 3ல் 1 பங்கு L/3, 3ல் 2 பங்கு அப்படின்னா 2L/3 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா 0 to L பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 1/3% பார்த்தீங்கன்னா இது வந்து 20%, இதுவும் 20%, நடுவில் இருக்கிறது பாக்கி இருக்க 60%. இப்போ 0 to L/3 லிமிட்டு கொடுத்துறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 20%க்கு வந்து 1/3 மைனஸ் √3/4π இப்படி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3யோட வேல்யூ வந்து 0.33 வரும். மைனஸ் √3/4π வேல்யூ நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா -1.3 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.20 இது 20% வந்துடுது. இப்போ 0 to L/3 கொடுத்தாலும் சரி, 2L/3 to L கொடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் வந்து 20% வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 1/3 மைனஸ் √3/4π அப்படி கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் L/3லேருந்து 2L/3 வரைக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 60% வரும். 60% கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 ப்ளஸ் √3/2π. இங்கே மைனஸ் பண்ணணும். 1/3 அப்படின்னா 0.33 வரும். இது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். 1/3னா 0.33 வரும். 0.33யோட நீங்கள் வந்து 0.27 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 60% வரும். இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. 0.33 மைனஸ் 1.13 கழிச்சா தான் உங்களுக்கு வந்து 0.20 வரும். அதனால் இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு வந்து ப்ளஸ் வரும். ஸோ மொத்தமே நீங்கள் வந்து எந்த ஃபார்முலா எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. இப்போ பாக்ஸு மட்டும் நீங்கள் 2 கான்செப்ட் வச்சுங்க. பாக்ஸை 4ஆக பிரிக்கலாம், பாக்ஸை 3ஆக பிரிக்கலாம். 0 to L பாக்ஸை 4ஆக பிரிக்கலாம். பாக்ஸை 4ஆக பிரிச்சிங்கன்னா கால், அரை, முக்கால். 3ஆக பிரிச்சிங்கன்னா L/3, 2L/3. இது பார்த்தீங்கன்னா 9%, 41%, 41%, இது 9%, இது 20%, சாரி இது 60%, இது 20%, மொத்தம் 100% ஆகிடுது. இப்போ நீங்கள் இதிலேருந்து எதை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இப்போ 0 to L கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்போவுமே ஒன்று தான். வித் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் 100%. இது 0 to L/2 அல்லது L/2 to L கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 50%, 1/2. இப்போ கால் 0 to L/4 அல்லது இந்த கடைசி 3L/4 to L கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து 9%. 9% கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 மைனஸ் 1/2π. 1/4னா 0.25 வரும். 0.25 உங்களுக்கு 9% வேணும். அப்போ இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறத நீங்கள் ஆப்ஷனை விட்டுடலாம். அடுத்தது ஃபுல் பார்த்தாச்சு, ஆஃப் பார்த்தாச்சு, குவார்ட்டர் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 3/4 முக்கால் பார்க்குறீங்க அப்படின்னா L/4 to 3L/4 பார்த்தீங்க அப்படின்னா
சரி 3L/4 பார்த்தீங்க அப்படின்னா 82% வரும். 82% கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/5. 1/2னா 50%. 50%ஓட உங்களுக்கு அதிகம் 82% வரணும்னு தெரியும். 82%க்கு 1/2 ப்ளஸ் போடணும். ப்ளஸ் 1/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% வந்துடும். இது வந்து உங்களுக்கு பாக்ஸை வந்து 4ஆக பிரிக்கிறது. அடுத்தது பாக்ஸை 3ஆக பிரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா L/3 to 2L/3 போட்டிங்க அப்படின்னா இது வந்து 60% இருக்குது. 1/3 ப்ளஸ் √3/2 1/3னா 0.33 உங்களுக்கு 60% வேணும். அப்போ பாக்கி 27% நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். வெரி சிம்பிள். மொத்தமே உங்களுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. அது ரெண்டாவது டாபிக் வந்து எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்னால் 1D பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். E = n²h²/8ml². எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் உங்களுக்கு n கிரவுண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுங்க. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு n = 2. இந்த மாதிரி இப்போ சப்போஸ் n3 to n2 இப்போ எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் போட்டுங்க. கிரவுண்ட் லெவல் வந்து n = 1, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு 2, தேர்ட் எக்ஸைட்டட் 2, இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் சப்போஸ் உங்களுக்கு வந்து n3லேருந்து n2க்கு வருது, இல்லைன்னா n3லேருந்து n2லேருந்து n3க்கு போகுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் n3லேருந்து n2க்கு வருது அப்படின்னா இதோட எனர்ஜி = 3² - 2² h²/8ml². இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது 3² 9 -2² 4 = h²/8ml². இப்போ 9 - 4 5 h²/8ml². இதுதான் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஃப்ரம் n3 லெவல் டு n2 லெவல் உங்களுக்கு எனர்ஜி என்ன கேட்டாங்கன்னா 3² - 2² போட்டு உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் h²/8ml² போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜின்னு கேட்காம ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்க. ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இப்போ ஃப்ரீக்வன்சினா E = hν. இவங்க கொடுத்தது எனர்ஜி E = n²h²/8ml². இப்போ ஃப்ரீக்வன்சி அவங்க இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஹச்சை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். n²h/8ml². இது ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் காஞ்சுகேட்டட் ஆல்கீன் பாருங்கள். 1,3 பியூட்டாடைன், இது 1,3 ஹெக்ஸாட்ரைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1D பாக்ஸை வந்து உங்களுக்கு ஒபே பண்ணுவோம். வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அந்த பை ஆர்பிட்டல் எனர்ஜி இப்படி போட்டிருப்பீங்க. ஹோமோ லூம் அப்படி போட்டிருப்பீங்க. ψ1 ψ2 ψ3 ψ4 போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 4 பை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இதை ரெண்டாக பிரிச்சுட்டு ψ2 வந்து ஹோமோ, ψ3 வந்து லூமோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஹோமோவில் வந்து லூமோவுக்கு நடக்கும். இப்போ உங்களுக்கு இதோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா n = 1, n = 2, n = 3 அப்படி படிச்சிருப்பீங்க. எனக்கு எனர்ஜி டிரான்சிஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு n2லேருந்து n3க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. அப்போது 3² - 2² h²/8ml²ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 h²/8ml² வரும். இதுக்கு 135 ஹெக்ஸாட்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6 சை வேல்யூ கொடுப்பாங்க. ψ1 ψ2 ψ3 ψ4 ψ5 ψ6. இது வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. போட்டோ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு சைக்ளோ அடிஷன்லாம் படிக்கும்போது நீங்கள் வந்து காஞ்சுகேட்டட் சிஸ்டத்துக்கு நீங்கள் பை ஆர்பிட்டால் நீங்கள் போட்டு அதில் ஹோமோ லூமோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இதை பாதியாக பிரிச்சிங்கன்னா கீழே இருக்கிறது ஹோமோ, மேலே இருக்கிறது லூமோ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் ஹோமோ டு லூமோ எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் பார்த்தோன்னா n = 3 and n = 4. அப்போ 4² - 3² × h²/8ml². 4² 16, 3² 9. இதுக்கு சைக்ளிக் காஞ்சுகேட்டட் ஆல்கின். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பென்சினை வச்சுக்கிறீங்க அப்படின்னா பென்சினோட பை ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுக்கு நீங்கள் பை எலக்ட்ரான் எப்படி போடுவீங்கன்னா இது வந்து 1 2 3 4 இந்த மாதிரி 6 ஆர்பிட்டால் போடுவீங்க. அரோமேட்டிசிட்டி நீங்கள் படிக்கும்போது இதை பற்றி படிச்சிருப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும். 6 பை எலக்ட்ரான். 6 பை எலக்ட்ரான் உங்களுக்கு பாண்டிங் ஆர்பிட்டாலே உங்களுக்கு ஆக்குபை ஆகிருக்கும். இது வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ψ வேல்யூ n வந்து அதாவது n வேல்யூ வந்து 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். n = 0 கிரவுண்ட் ஸ்டேட்டு. இது வந்து n = 1, இது n = 2. இதுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா n = 2லேருந்து n = 1க்கு நடக்கணும். அப்போ 2² - 1² போட்டிங்க அப்படின்னா 4 - 1 h²/8ml². அப்போ 3 h²/8ml². இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இப்போ உங்களுக்கு நார்மல் காஞ்சுகேட்டட் டைன் இருந்துச்சுன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டு n = 1 2 3 4ன்னு போகும். உங்களுக்கு அரோமேட்டிக் சிஸ்டம் இல்லைனா சைக்கிளிக் காஞ்சுகேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா n = 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இதை வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி டிஆர்பியில் கேட்பாங்களான்னு தெரியல, பட் கேட்டு சிஎஸ்ஆரில் இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ அடுத்தது டீஜெனரசி பார்ப்போம். இப்போ 1D பாக்ஸில் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் நான் டீஜெனரேட் ஈக்குவல் டு 1. டீஜெனரேட் வந்து 1 தான் ஆகும். இதே 3 டைமென்ஷனல் பாக்ஸ் இருந்தால் தான், இது 3D பாக்ஸில் சப்போஸ் 6h²/8ml². 3D பாக்ஸில் இது நம்பர் ஆஃப் டீஜெனரசி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இப்போது 3 டைமென்ஷன்னா nx² + ny² + nz² h²/8ml² அப்படின்னு படிச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 எண்ணுக்கு என்ன போட்டால் உங்களுக்கு இங்கே வேல்யூ 1 வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ n = 1² + 1² + 2² போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1² = 1 + 2² = 4. இப்போது 4 + 1 + 4 6 வரும். 1 1 2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3D பாக்ஸில் இந்த மாதிரி எனர்ஜி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 1 1 2 இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் டீஜெனரேசி போடலாம்? 1 1 2 போடலாம், 1 2 1 போடலாம், அல்லது 2 1 1 போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 3 டைப்ஸாக உங்களுக்கு எனர்ஜி ஸ்பிளிட் ஆகும். ட்ரிபிள் டீஜெனரேட் அப்படி சொல்லுவாங்க. ட்ரிபிள் டீஜெனரேட் 3h²/8ml² அப்படி சொல்லி போட்டாங்கன்னா இதுக்கு வந்து 1² 1² 1² தான் போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு 3 கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே 1 1 1ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து நான் டீஜெனரேட் அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து சிங்கிளாக தான் இருக்கும். இதே மாதிரி 2² + 2² + 2² போட்டாலும் 4 4 4 12 12 போட்டால் உங்களுக்கு 2 2 இது நான் டீஜெனரேட் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 3 3 3 போட்டாலும் உங்களுக்கு வந்து நான் டீஜெனரேட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 1 1 2 போட்ட மாதிரி, 1 1 2 போட்ட மாதிரி, 1 1 3 போட்டாலும் சரி, அல்லது 2 1 1 போட்டாலும், 4 2 2 இந்த மாதிரி நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு இதோட டீஜெனரேட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் டீஜெனரேட் ஆகும். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. இது 1² 1 2² 4 3² 9 14. இப்போ 14h²/8ml² இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னா இதுக்கு நீங்கள் n வேல்யூ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி 1 2 3ன்னு கொடுத்தா உங்களுக்கு n வேல்யூ வரும். அப்போ 1 2 3 பார்த்தீங்கன்னா 3 2 1 2 3 1 இந்த மாதிரி உங்களுக்கு 6 டைப் வந்து 6 டைப் ஆஃப் டீஜெனரேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இதோட டீஜெனரேசி பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். இப்போ இதை நீங்கள் ஷார்ட்டாக எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா 3 நம்பருமே சேம் நம்பராக இருக்குது. இப்போ எக்ஸ் 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 3 சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து நான் டீஜெனரேட். இப்போ சப்போஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் 2 சேம் நம்பருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நம்பருக்கு அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் டீஜெனரேட். இப்போ 3மே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட் 3மே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குன்னா அது 6 டைம்ஸ் டீஜெனரேட் ஆகிருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஒரு சில கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் புரிய வந்துடும். அதாவது லிமிட் வந்து 0 to L/4 கேட்குறாங்க. 0 to L/4 அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 பிரிக்கும் போது 0 கால் அரை முக்கால் ஃபுல் இப்படி படிச்சிருப்போம். அவங்க 0 to L/4 கேட்குறாங்க. 0 to L/4னா 9%. 9% அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், 1/4 மைனஸ் 1/2π இது போட்டால் தான் உங்களுக்கு வந்து 9% வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். 1/4னா 0.25 வரும். இதோடு நீங்கள் சம்திங் வேல்யூ மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 9% கொண்டு வர முடியும். ப்ளஸ் வேல்யூ எதனா போட்டிங்க அப்படின்னா 9% மேலே போயிடும், 25% மேலே போயிடும். உங்களுக்கு தேவையானது 9%. அது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. மீதி 3 ஆப்ஷனும் சம்மந்தமே இல்லாத ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 4 ஆப்ஷன் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. 1/2 + 1/5 1/4 மைனஸ் 1/2π அப்புறம் 1/3 மைனஸ் √3/4π இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 4மே ஒரே ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் யோசித்து இந்த 4ல் எது ஆன்சராக இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இருக்குது. மீதி 3 ஆப்ஷன் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஆப்ஷன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே தெரியட்டினா கூட டைரெக்டாக அதை நீங்கள் ஆன்சர் போடலாம். அடுத்து 2016 இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வன்சி. இதை தான் சொல்கிறேன். எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா n = 3 to n = 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்க. எல்லோரும் அவசரப்பட்டு E = n² அதாவது 3² - 2² h²/8ml² போட்டு இது வந்து 9 - 4 5 h²/8ml² கொடுத்துட்டாங்க. இதுவும் ஆப்ஷனில் இருக்குது. பட் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எனர்ஜி கேட்கல, ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா ஒரு ஹச்சை மைனஸ் பண்ணிடணும். E = hν அப்படிங்கிறனால இப்போ ஒரு n² h²ல்
8 ml² ஒரு ஹச்சை ரிமூவ் பண்ணின்னு சொல்லியிருப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கிடைக்கும். ஆன்சர் வந்து 5h/8 ml² தான் சரியான ஆப்ஷன். அப்புறம் இதுலேயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, L/4 to 3L/4 கொடுத்துருக்காங்க. 3L/4 அப்படின்னா உங்களுக்கு 0, 1/4, அரை, 3/4, L. அவங்க இதிலேருந்து இதுக்கு கேட்டுக்கிறாங்க. இதிலேருந்து கேட்டால் இதுக்கு ஒரு 41%, இதுக்கு ஒரு 41%, மொத்தம் 82%. 82%னால் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 1/2 ப்ளஸ் சம்திங் கிடைக்கணும். 1/2 ப்ளஸ் சம்திங் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து 1/2 ப்ளஸ் 1/5, 1/2 ப்ளஸ் 1/2πன்னு இருக்குது. இதில் நீங்கள் கூட்டி பார்த்தோன்னா இது வந்து 50% வந்து 1/2னா 50%, 1/5னா 1/3.14 வரும். இதை நீங்கள் போட்டால் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 0.32 கிடைக்கும். அப்போது 0.82% வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் தான் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு TRB 2019 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which cannot be the energy of one dimensional box சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து 9h² 8 ml², அடுத்தது வந்து 16h² 8 ml², அடுத்தது 17h² 8 ml², அடுத்தது 25h² 8 ml² கொடுத்துருங்க. இதில் எது ஒன் டைமென்ஷனல் பாக்ஸோட எனர்ஜியாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் எனர்ஜி ஈக்குவல் டு n²h² 8 ml²ன்னு சொல்லியிருப்போம். இப்போ n² வந்து எது இதுக்கு மேட்ச் ஆகாதுன்னு பாருங்கள். 9னா 3² போடலாம், அப்போ இது மேட்ச் ஆகும். 16 அப்படின்னா 4² போடலாம், இதுவும் மேட்ச் ஆகும். 25னா 5² போட்டால் இதுவும் மேட்ச் ஆகும். பட் 17 வந்து நீங்கள் எதோட ஸ்கொயரும் போட முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to L/2 கேட்டிருக்காங்க. 0 to L/2னா உங்களுக்கு 50%ன்னு சொல்லியிருக்கேன். 50%னா ஆன்சர் வந்து 1/2 அல்லது 0.5ன்னு கொடுக்கும். 1/2னா 0.5ன்னு வரும். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் 0.5. நீங்கள் கான்செப்ட் வைஸ் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி 1க்கு மேலே தாண்டி போக வாய்ப்பு இல்லை. 100% தாண்டி போக கிடையாது. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து 200% போட்டுருக்காங்க, வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்காங்க. 0 to L வந்தது 100%, 0.5ன்றது 50% ஓகே. 0.25 அதாவது 25% ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 25% இதில் ஆப்ஷனே கிடையாது. 9% இருக்கலாம், 41% இருக்கலாம், அல்லது இதில் பார்த்தீங்கன்னா 82% இருக்கலாம். இது ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா 50% இருக்கலாம். அப்படி இது மூணுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 82 + 9 = 91% கூட இருக்கலாம். ஆனால் இதில் வந்து எப்படி நீங்கள் காம்பினேஷன் போட்டாலும் உங்களுக்கு 25% வர வாய்ப்பே கிடையாது. அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து டீஜெனரேஷன் கேட்டிருக்காங்க. 3 டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. டீஜெனரேஷன் கேட்டிருக்காங்க, எனர்ஜிலேருந்து கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 6E, 12E அண்டு 21E. இந்த பக்கம் நான் டீஜெனரேட், ட்ரிபிள்இ டீஜெனரேட், 6 டைம் ஜி டீஜெனரேட்னு. இப்போ 6 வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் 2² 1² 1² போட்டிங்கன்னா 4 1 1 இது கூட்டினீங்கன்னா 6 வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா XXY டைப்பில் இருக்குது. இது வந்து ட்ரிபிள்இ டீஜெனரேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இது வந்து ட்ரிபிள்இ டீஜெனரேட் வரும். 12E பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2² + 2² + 2² போட்டால் தான் 4 4 12 வரும். அப்போ இது எல்லாமே XXX டைப்பில் இருக்குது. அப்போ இது வந்து நான் டீஜெனரேட். அப்போ வந்து இதுக்கு நான் டீஜெனரேட் வரும். அப்போ இதை நீங்கள் கால்குலேட்டே பண்ண தேவை. இது டைரெக்டாக உங்களுக்கு 6 டைம்ஸ் தான் வரும். அடுத்தது TRB 2017 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா டிகிரி ஆஃப் டீஜெனரேசி ஆஃப் எனர்ஜி லெவல், அது 17h² 8 ml²க்கு டீஜெனரேசி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 17 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டீஜெனரேசி லெவலுக்கு பாருங்கள். இப்போது 1 2 3ன்னு போட்டால் 9 4 1 14 தான் வருது. நம்மளுக்கு 17 வரணும். 17 வரணும்னா 2 2 3 போட்டு பார்ப்போம். 2 2 3 போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 9, 9 4 13, 13 4 17. ஓகே. இப்போ உங்களுக்கு 2 2 3னா XXY டைப். இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள்இ டீஜெனரேட். ஆன்சர் வந்து 3ன்றது கரெக்டான ஆன்சர். இப்போ உங்களுக்கு XXX மூணுமே சேம் நம்பர் வந்துச்சுன்னா நாட் டீஜெனரேட்டு. XXY ரெண்டு சேம் நம்பர் ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரிபிள்இ டீஜெனரேட்டு. மூணுமே வேறு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 டைம் டீஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கேட்டில் வந்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரே ஒரு கொஸ்டின், ஏன்னா கேட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஃபார்முலா வைக்கல. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வச்சுருக்கிறேன். Psi = A × sin n/x/L. சாரி, ஏன்னு கொடுத்துருக்காங்க இவங்க. இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A வேல்யூ = 200 நானோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ வந்து ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு √2/a. அங்கே எல்னு கொடுத்துருந்தேன், இவங்க ஏ சொல்லிக்கிறாங்க, நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏவோட வேல்யூ 200 நானோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 2/200 நானோமீட்டர். இப்போ 2/200னா 1/100 நானோமீட்டர்னு வரும். இதை 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம், 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். வெளியில் எடுத்தோன்னா 1/10 எடுத்துடலாம். பட்டு 1/√நானோமீட்டர் அப்படி இருக்கும். 1/10 அப்படின்னா 0.1 ரூட் நானோமீட்டர் பவர் -1ன்னு வருது. இந்த ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்கணும், டிவைட் பை 2 போட்டுக்கலாம். ஆஃப் ஈக்குவல் டு 0.1 நானோமீட்டர் பவர் -1/2 போட்டால் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்துடுது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் கீப் வாட்சிங்.